இன்றைக்கு நிறைய பேர் ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ண தெரியும் என்றதுக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்களுக்கு ப்ராப்பராக தெரியும் அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பாருங்கள். உண்மையிலே எல்லாருக்குமே வந்து ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய வேலை கிடையாது. அது ஒரு டெக்னிக்கல் பார்ட் இல்லையா. ஸோ ஜஸ்ட் வந்து கேம்பெயினை க்ரியேட் பண்ணி அதை ரன் பண்ணலாம். பட் அதில் இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ட்ரிகர்ஸை நாங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கஸ்டமர் வரைக்கும் கொண்டு வரதுக்கான அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றதை நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை நாங்கள் கட்டாயமாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அதாவது கஸ்டமர்ஸ் அடிக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, எப்பயுமே நாங்கள் ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ செல் பண்ண முடியாது டிரெக்டாக. ஸோ அந்த கஸ்டமருடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தான் எங்களுக்கு செல் பண்ணலாம். ஸோ அவர்கிட்ட என்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பெயின் பாயிண்ட்ஸை நாங்கள் டச் பண்ணி தான் எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாமே தவிர ஸோ நாங்கள் டிரெக்டாக எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ரன் பண்ண தெரியும்ன்றதுக்காக நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின ஒருத்தர் கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒழுங்காக படிக்கணும், ப்ராப்பராக படிக்கணும். என்ன சீக்வன்ஸ், ப்ராப்பரான சீக்வன்ஸில் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ எங்களோட CPDMA 100 Days சேலஞ்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே வந்து லேண்டிங் பேஜுமே இருக்குது. அதில் போய்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணி போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகே.